வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் சிஎஸ் அகாடமி. டிஎன்பிசி இருந்து புதுசா ஒரு கால்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, போன மந்த் கால்ஃபர் வந்தது. நான் இன்டர்வியூ போஸ்ட் சொல்லுவாங்க. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் போஸ்ட்ல. இதுல நம்ப சிஎஸ் அகாடமி இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னாக்கா, மெட்டீரியலும் அண்ட் டெஸ்ட் பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க போறோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்ன, அந்த போஸ்ட்ட பத்தி கொஞ்சம் டெப்த்தா தெரிஞ்சுக்கங்க. டிஎன்பிசில பல்வேறு பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்புறாங்க. அதுல நான் இன்டர்வியூ போஸ்ட்லன்றது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல வராத டிபார்ட்மெண்ட் சார்ந்த சப்ஜெக்ட் பேப்பர் சார்ந்த பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க நடத்தக்கூடிய தேர்வு எல்லாமே இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்ல வந்துடும். இது எல்லாமே குரூப் 2 ரேங்க்ல இருக்கக்கூடிய போஸ்ட். சரிங்களா? எல்லாமே ஒரு குரூப் 2 ரேங்க்ல இருக்கக்கூடிய போஸ்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சேலரி ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2 நான் இன்டர்வியூல என்ன சேலரி இருக்கோ அதே சேலரி இங்க கவர் ஆகும். ஸோ இதுல குறிப்பா சொல்லணும்னாக்கா அந்த மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அந்த ஜாப் வந்து பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அண்ட் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்ஃபர் வந்திருக்கு நான் இன்டர்வியூல. மொத்தம் நம்பர் ஆஃப் போஸ்ட் இதில் எத்தனை இருக்குனாக்கா 65 போஸ்ட் இருக்கு. அது ஒரு நல்ல போஸ்ட். ஏன்னாக்கா நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 4லாம் எழுதும்போது காம்படிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போலாம் குரூப் 2க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க. குரூப் 4லாம் கிட்டத்தட்ட 14 லட்சம் 18 லட்சத்துக்கு கிட்ட இருக்க நபர்கள் இன்னைக்கு அப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. ஆனால் சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பர்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 65 போஸ்ட்டுக்கு மொத்தமாக அப்ளை பண்ணக்கூடிய எண்ணிக்கையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ போட்டி குறைவாக இருக்கக்கூடியது இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான போஸ்டல் தான். இதில் நீங்கள் குரூப் 2க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் குறைவா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சா கூட இதுல நீங்க செலக்ட் ஆகலாம். அதுவும் தமிழ் மீடியம்லாம் சொல்லவே தேவையில்ல. ரொம்ப ஈஸியாவே சப்ஜெக்ட் போஸ்ட்லாம் உங்களுக்கு வந்தாக்க கிளியர் ஆகலாம். கொஞ்சம் எஃபெக்ட் போட்டாலே. சரிங்களா? இது குரூப் 2 நான் இன்டர்வியூல இருக்கக்கூடிய பே ஸ்கேல வந்து பார்த்தீங்கன்னா, அதே பே ஸ்கேல நம்ம இங்க வாங்கலாம். சரிங்களா? இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய டேட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட் 25 ஜூன் மாசம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்றது 2 டேஸ் டைம் குடுக்குறாங்க. நீங்க அப்ளை பண்றேன்னு நினைக்கிறவங்க உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. போட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அதே சமயம் சப்ஜெக்ட் நாலேட்ஜ் கொஞ்சம் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா தான் வரும். அதனால நம்ம ஈஸியாவே இந்த எக்ஸாம கிளியர் பண்ணிடலாம். என்னென்ன சப்ஜெக்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணலாம்னு பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அப்ளைடு எக்கனாமிக்ஸ், பிசினஸ் எக்கனாமிக்ஸ். இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள வரவங்க எல்லாருமே இந்த போஸ்ட் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இதுல இன்னொரு டவுட்டும் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, யுஜி முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா யுஜி ஒரு சப்ஜெக்ட்டாவும், பிஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எக்கனாமிக்ஸும் படிச்சிருப்பாங்க. யுஜி வேற சப்ஜெக்ட் படிச்சுட்டு, பிஜி வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணலாம். இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்க எக்கனாமிக்ஸ் படிச்சதுலயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணலாம். யூஜி படிச்சவங்களுக்கு சொல்லதாலும் அவங்க டைரக்டா எலிஜிபிள் தான். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருக்குமே கொஞ்சம் குழப்பத்துல இருப்பீங்க. என்ன சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஆனா டிஎன்பிஎஸ்சி அந்த போஸ்ட் அப்ளை பண்ண முடியல. ஆனா அதெல்லாம் இந்த போஸ்ட்ல கிடையாது. ஜெனரல் டர்ன் ஏஜ்க்கு 32ம், மத்த கம்யூனிட்டில இருக்க பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் நோ ஏஜ் லிமிட்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க எவ்வளவு வயசானாலும் பிரச்சனை இல்ல. எவ்வளவு வயசானது 57 வயசு. நோ ஏஜ் லிமிட்ன்றது நீங்க அப்பாயிண்ட் பண்ணும்பொழுது 58 வயசு தொடாம இருக்கணும். அதாவது 57 வயசு இருக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஸோ தொடாம இருந்தாக்கா அந்த அப்பாயின்ட்மென்ட் போது ஓகேங்களா? அதுதான் கணக்கு. அதனால அதுதான் நோ ஏஜ் லிமிட்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 58க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டயர்மென்ட். இப்ப 60 இருக்கு. ஆனா 58 இருந்தாலே ரிட்டயர்மென்ட் தான் ரூல்ஸ். இப்ப கொரோனா டைம்ன்றதால ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்ப 60 ஏஜ் அ ரிட்டயர்மென்ட் வயசு 60 இருக்கு. ஸோ அத பத்தி நீங்க இது பண்ணதுல 57 வயசுக்கு உள்ள இருக்கீங்க. 56, 55 அப்படி இருந்தாக்கா நீங்க அப்ளை பண்ணலாம். அது வரைக்குமே உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து தானே இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. ஜெனரல் டர்னுக்கு மட்டும் 32 வயசு இருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். 32 வயசு மேல போனாக்கா அப்ளை பண்ண முடியாது. மத்த ஏஜஸ் வந்து போனாக்கா கம்யூனிட்டில இருக்கவங்க பிரச்சனை இல்ல. இதனுடைய பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிட்டர்மைன் பண்றாங்கன்னா, லெவல் 10ல வந்து பார்த்தீங்கன்னா இத ஃபிக்ஸ் பண்றாங்க. லெவல் 10ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து டிஏ, பேசிக் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து எவ்வளோ சார் இந்த கைக்கு எங்களுக்கு சேலரி வரும்? கிராஸா எவ்வளோ சார் வரும்னு இது பண்ணா ரூ. 35,000 இதற்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ போட்டியும் கம்மியா இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஜாப் நல்ல சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ எளிமையா படிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணக்கூடிய, ஈஸியா கிளியர் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்னாக்கா இந்த போஸ்ட்ன்னு சொல்லலாம். ஆனா இந்த போஸ்ட் இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வந்து மேக்ஸ்னா மேக்ஸ், எக்கனாமிக்ஸ்னா எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்னா ஸ்டாட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா கொஸ்டின் பேப்பர் குடுத்தாங்க. ஆனா அதுல வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைலாம் ஆச்சு. ஸ்டாட்டுக்கு வந்து சப்ஜெக்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஈஸியாவும், எக்கனாமிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அ மேக்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாவும்.
அதே போல் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய முரண்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. அந்த முரண்பாடுகளை களையும் வண்ணமாக இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு 10 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கனாக்கா அந்த 10 யூனிட்ஸில் ஃபஸ்ட்டு 1லேருந்து 3 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் ஆகும். அடுத்தது இருக்கக்கூடிய 4th யூனிட்லேருந்து 5, 6 இருக்கவே வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்டேட் ஆகும். அதுக்கடுத்தது 7, 8, 9, 10 கிட்டத்தட்ட 4 யூனிட் வந்து எக்கனாமிக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்படி சிலபஸை ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தா மேக்ஸ் படித்தவங்களுக்கு ஸ்டேட் எக்கனாமிக்ஸ் தெரியாது, எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு ஸ்டேட் மேக்ஸ் தெரியாது. ஸோ இப்படி கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து பார்த்தோன்னாக்கா எந்த வாட்டி வந்து பார்த்தா இந்த எக்ஸாம் இருக்கும். ஆனால் கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த எல்லா சப்ஜெக்டையும் கொஞ்சம் தரவாக படிச்சிட்டிங்கனாக்கா ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். சரிங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுக்குறோம் இந்த எக்ஸாமுக்கு. இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அதுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ நோட்ஸுக்கான ஒருத்தர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணது 7,500 6,000 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணது. ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4,000 வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அப்போ வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் எனக்கு மேக்ஸ் மட்டும் தான் வேணும். ஏன்னா இவங்க ஸ்டேட்டோ இல்லை எக்கனாமிக்ஸோ படிச்சிருப்பாங்க, மேக்ஸ் தெரியாது, அதை மேக்ஸ் மட்டும் கேட்பாங்க. இதுவே வந்து மேக்ஸ் படித்தவங்க ஸ்டேட் எக்கனாமிக்ஸ் தான் போய் கேட்பாங்க. ஸோ இது போல் எனக்கு ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது தனி ப்ரைஸ்னா மேக்ஸ்னாக்கா 1,400, ஸ்டேட்னா 1,400, எக்கனாமிக்ஸ் 4th யூனிட் வருன்றதுனால அது 1,500. இது சப்ஜெக்ட் வைஸாக இருக்கக்கூடியது. நீங்கள் ஓவராலாக வாங்கினாக்கா 4,000 வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு இந்த நோட்ஸை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த நோட்ஸுக்கு 4,000 எடுத்தால் இன்னும் கம்மி பண்ணலாம். குறிப்பிட்ட ஒரு 1 வீக்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் வந்து தான் நம்ம கொடுக்குறோம். 3,500 பே பண்ணிங்கனாக்கா 10 யூனிட்ஸ்க்கான பிரிண்டட் மெட்டீரியலாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பிரிண்டட் மெட்டீரியல் டைரெக்டாக உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். இதுக்கு முன்னே நாங்கள் நிறைய போட்டித் தேர்வுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்ஸ் கொடுத்துருக்கோம். டைரெக்டாக வந்து போஸ்டர் பண்ணிடுவோம். அதுபோல் தான் டிஎன்பிசிக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜெக்ட் பேப்பர் இந்த 10 யூனிட்டுக்கான சப்ஜெக்ட் பேப்பர் மெட்டீரியல் வீட்டுக்கே அனுப்புவோம். எவ்வளோனா 3,500. இதுக்கான லாஸ்ட் டேட் 20/6/2026. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே டைம் இருக்குது. இந்த 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்ளை பே பண்ணிங்கனாக்கா அதுக்கடுத்து 20ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடும். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுவும் இந்த நோட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு இந்த அடிப்படையாக கொண்டு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இந்த கூட டிஎன்பிசியில் இதுக்கு முன்னே நடந்த ஸ்டாட் போஸ்ட்டில் கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, என்னைக்கு இந்த எக்ஸாம் நடந்ததுன்னா 22/9/2005 எக்ஸாம் நடந்தது. ஸோ அந்த டைமில் நடந்த கொஸ்டின் பேப்பரில் எத்தனை கேள்விகள் எந்தெந்த யூனிட்லேருந்து வந்திருக்கு, இது சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் எத்தனை கேள்விகள் எந்தெந்த யூனிட்லேருந்து வந்திருக்குன்றத டீட்டெயிலை இந்த பிடிஎஃப்பில் நான் கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் இந்த வீடியோனோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வந்ததுனாக்கா இது கீழே நமக்கு கொடுத்துருக்கோம். அந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் நம்ம போய்ட்டு மெட்டீரியல் ஃப்ரேம் பண்ணியிருக்குன்றதுனால நிறைய கொஷின்ஸ் தான் நம்ம மெட்டீரியலில் கவர் ஆகும். அதெல்லாம் ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டீரியல் நீங்கள் வாங்குறதுக்கு தயாராக இருங்க. விருப்பம்ன்றவங்க விரைவாக ஃபோன் பண்ணி அனுப்புனாக்கா புக் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் நம்ம சென்டருடைய வாட்ஸ்அப் மெசேஜ் அண்டு ஜிபே நம்பர் சரிங்களா. ஜிபே நம்பரும் இதுதான் 850 800 58 55. இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மற்ற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறோம். இதனுடைய கொஷின்ஸ் பேப்பர் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வேணான்றவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.